திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாக்கம் பகுதியில ராமநாதபுரத்துல எழுந்தருளி அருளாசி வழங்குவரும் அருள்மிகு சரணாமியுடனாக அகத்தீச பெருமான் திருக்கோயிலினுடைய வரலாற்றை பற்றி சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் கூட்டியுள்ளது. இந்த திருக்கோயில் வரலாற்றை பற்றி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், முருகப்பெருமான் ஜீவன் நாடியிலே பல குறிப்புகள் இந்த திருக்கோயிலை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளன. அது முதலாவதான செய்தி, இது சித்தர்கள் வழிபாடு செய்யும் தலம், சித்தர்களுடைய தொடர்புடைய தலம் என்ற முக்கியமான குறிப்பு அதில் உள்ளது. இதோட முக்கியமான குறிப்பு என்னவென்று சொன்னால், அகத்திய பெருமான் எல்லாம் வல்ல சரணமுடைய அகத்தீச பெருமானை வழிபாடு செய்த தலம், அவருக்கு திருமண காட்சியை காட்டிய தலம் என்ற மிக சிறப்புடையது. அதே போல சோழ மன்னுடைய வரலாற்று பின்னணி தொடர்புடையது. நமது தில்லை சிதம்பரம் தலத்திற்கும் திருப்பட்டூருக்கும் தொடர்புடைய தலம் என்று ஜீவநாடிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உலகத்தில் பலவிதமான நோய்கள் மற்றும் துன்பப்படக்கூடிய அனைவரும் இங்கு எல்லாம் வல்ல அமைப்பர் வழிபாடு செய்தால் அவருடைய நோய்கள் முற்றிலும் நீங்கி அவர்கள் நிறைவான நிலை ஆகிய வீடு பெறும் நிலை அடைவார்கள் என்றும் ஜீவநாடிலே குறிக்கப்பட்டுள்ளது. இது இறை தேடல் உள்ளவர்களை இளைப்பாற வைக்கும் தலம் என்ற முக்கியமான குறிப்பும் ஜீவநாடிலே உள்ளது. நமது திருக்கோயில் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது. சென்ற 2020 அக்டோபர் 8 செந்தமிழ் சிவ ஆகம நெறியில எல்லாம் வல்ல குருவர்களும் திருவருணத்த நாம் இந்த திருக்கோயில் குடமுழுக்கு நிகழ்ச்சியிலும் எல்லாம் வல்ல பெருமான் திருவருளால் மிக சிறப்பான முறையில் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. சுமார் 5000 மக்கள் இந்த குடமுழுக்கிலே கலந்து கொண்டார்கள். நமது கொரோனா காலகட்டத்திலே மீண்டும் அந்த சூழ்நிலையிலே நமது திருக்கோயில் மிக சிறப்பான முறையில் குடமுழுக்கு நடைபெற்ற தலமாகும். நம்முடைய திருக்கோயிலில் சுற்று பிரகாரத்தில் விநாயகர், ஆலமர் சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கை, பிரம்மா மற்றும் சண்டிகேஸ்வரரும் உடனில் இருக்கக்கூடிய சன்னதிகளாக சொர்ண ஆகர்ஷண பைரவர் சன்னதியும், நவகோள்களும் மற்றும் ஆஞ்சநேய சன்னதியும், 4 பெருமக்கள் சன்னதியும், நமது சிவகாமியுடனாகிய தில்லைக்குத்த நடராஜ பெருமான் சன்னதியும், நமது ஞான குருவான அகத்திய பெருமானுடைய துணைவியாருடைய லோபமுத்திரனுடைய இருக்கக்கூடிய அற்புதமான திருக்காட்சியும் இங்கே திருக்கோயிலில் அமைந்துள்ளன. நமது திருக்கோயிலில் பிரதோஷம், பௌர்ணமி, கிருத்திகை, சங்கட சதுர்த்தி மற்றும் அம்மனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில எல்லா நாட்களிலும் மிக சிறப்பான முறையில் வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நமது திருக்கோயிலுடைய சிறப்புகள் மென்மேலும் உலகத்திற்கு தெரிய வரும் என்ற குறிப்பும் ஜீவநாடிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திருக்கோயிலே வந்திருந்து எல்லோரும் வணங்கி எல்லாம் வல்ல அருள்மிகு சரணாமியுடன் அகத்திய பெருமானை வணங்கி எல்லாரும் நன்மை பெற்று வாழ வேண்டுகின்றோம். அப்பனை நன்றியை ஆறா அமுதினை ஒப்பிலை வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரி சாயினும் ஏத்தினும் ஏற்றினால் அப்பரு சீசனர்கள் பெறலாமே. அங்கனின் கையிலை காக்கும் அகமடி பெருமை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதல் குரு நாதனாகி பங்கைய தோழ திரைப்பட பெருத்த நந்திய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஒளிநீர் அணிந்தியின் உளமே புகுந்ததனால் ஒளிநீர் அணிந்தியின் உளமே புகுந்ததனால் நந்திய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவேத்திரள் மகளை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவா வண்ணம் அருமே. எம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் அம்புந்தி முயலைதவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாளுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே. சம்பந்தன ஞான சம்பந்தன திருஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.